தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். நீட் தொடர்பாக டெல்லியில் எழுச்சியுடன் நடைபெற்ற போராட்டம் அடுத்து தமிழ்நாட்டில் அது பரவலாக தொடங்கி இன்னமும் கூட தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் விகரசாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நீட் வேண்டவே வேண்டாம், பேன் நீட் அப்படிங்கிற கோரிக்கை முதலாக வைத்ததும் தமிழ்நாடு தான். இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறதும் தமிழ்நாடு தான். அந்த வகையில் நீட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், வணிகம், மாணவர்கள் பாதிப்பு, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று நம்முடன் இணைந்து கருத்துக்களை பரிமாற இருப்பவர் மருத்துவர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டெல்லியில் அந்த போராட்டம் அப்படிங்கிறது மாணவர்களோட எழுச்சி அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபியவே திக்குமுக்காட வச்சிருச்சு. அது ஒரு வகையான அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது அங்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் கூட உங்களுக்கு நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே வலுவாக தான் இருக்குது. அது இதில் கூட ஒரு சின்ன முரண் இடையில எழுந்தது. டெல்லியில் போராடுறவங்க எல்லாருமே ஃபேர் நீட் வேணும்னு போராடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பேன் நீட் வேணும்னு போராடுறாங்க. இதில் ஃபேர் நீட் வேணும், பேன் நீட் வேணும்னு சொன்னாலும் கூட இந்த நீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சர்ச்சை எதனால் தமிழ்நாடு பேன் நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கான காரணமாக ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு முதல்லேருந்து பேன் நீட் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிஎஸ்டி ஃபண்டு கட்டுறோம் பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஏன் நம்ம கொடுக்குற நம்ம கொடுக்குற 100 ரூபாயில் நமக்கு 70 ரூபாய் 80 ரூபா தான் திரும்ப வருது அப்படின்னு நம்ம கோரிக்கையை வச்சுட்ருக்கோம். நான் கட்டுற வரி பணம் எனக்கு முழுசாக வரணும், என் ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வரணும்னு நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணாங்க, யூனியன் கவர்மெண்ட் அதை எடுத்து அண்டர் டெவலப்டாக இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு செலவு பண்ணாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹெல்த்தில் பயங்கரமாக முன்னேறின மாநிலமாக இருக்குது. இந்தியாவிலேயே அதிக நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் உள்ள ஒரு மாநிலமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மெடிக்கல் சீட்ஸை நம்ம மற்ற ஸ்டேட்டில் இருக்க மாணவர்களுக்கு பகிரும் போது நம்மளோட ஸ்டேட் மாணவர்களுக்கான அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு மிஸ் ஆகிடுது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் தமிழ்நாடு முதல்ல, அதாவது 2015-16க்கு முன்னாடியே 13லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ சிஎம்சி வெள்ளூர் தான் முதல்ல கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி நீட் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க திரும்ப சொல்கிறாங்களே நாங்கள் குவாலிட்டியான டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு. அப்போ அவங்க போட்ட இது எப்படின்னா, சிஎம்சி வெள்ளூரில் அப்போவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துட மாட்டாங்க. 3 நாள் இன்டர்வியூ வைப்பாங்க, 3 டேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தரை ஒரு ஆங்கிளாகவே அப்சர்வ் பண்ணி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நடந்த சிஎம்சி வெள்ளூர் போட்ட கேஸ் மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு கேஸ் போட்டது, இந்த மாதிரி எல்லாரும் திமுக ஒரு கேஸ் போட்டது, அப்போ இருந்த ரூலிங் கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கேஸ் போட்ட அப்புறம் அதை ஒரே கேஸாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் மாத்திரம்னு சொல்லி தான் அப்போது நீட்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. அதுக்கான அப்போசிஷன் தமிழ்நாட்டில் டே 1லேருந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ தமிழ்நாடு பேசின ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, என் சீட் இருக்குது, நான் ஏன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். செகண்ட் திங், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்ச மாணவர்கள் அப்போது படித்தது எல்லாம் மெட்ரிகுலேஷன் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் மீடியமில் இருந்தவங்க. மெட்ரிகுலேஷனில் ஆப்வியஸாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இதை தான் 11th and 12th ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மார்க் அடிப்படையில் போகும்போது தமிழ்நாட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மாணவர்கள் படித்த சிலபஸில் இருந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் யார் டாப் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சீட்டுக்கு டேரெக்டாக ஒரே எக்ஸாம் வச்சு கவுன்சிலிங் போயிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன கேள்வி ஏற்படுத்துனா, அப்போ ஸ்கூல் எக்ஸாமில் வைக்கிற டெஸ்ட்டு உனக்கு தரமாக இல்லையா? அவனுக்கு 12th ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறீங்க, அது தரமாக இருந்தால் திரும்ப ஏன் நீட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும்? அந்த மார்க் அடிப்படையிலேயே அவங்களுக்கு சீட்டை எடுத்துடலாம். அண்ட் நம்ம ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இன்றைக்கும் இந்தியாவோட டாப் ஹெல்த் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு டெவலப்ட் க்ரோனப் ஸ்டேட்டாக இருக்கும். நான் எதுக்கு உன்கிட்ட என் தரத்தை நான் இறக்கிக்கணும்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஒரு ப்ரைவேட் டீம்டு காலேஜில் இன்றைக்கி ஒயிட்டில் 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஃபீஸ் செலவாகுது சார். 5 வருஷம் முடிச்சுட்டு 5.5 வருஷம் முடிச்சுட்டு வரதுக்கு 1.5 கோடி ரூபாய் ஆகுது. அப்போது கவர்மெண்ட்டில் 20,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு மாணவருக்கு வருஷத்துக்கு
மீதி இருக்கிற அதே எக்ஸ்போஷர், அதை விட அதிக எக்ஸ்போஷர் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, கவர்மெண்ட் அந்த 1 கோடியை செலவு பண்ணுது. நான் என் மாணவருக்கு நான் 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணி நான் படிக்க வைக்கிறேன் அவனை ஃப்ரீயா. அப்போ நான் எங்கள் மாநிலத்தில் யார் முதன்மையாக மார்க் எடுத்து வாங்க நான் படிக்க வைக்கிறேன், நீ யார் நடுவில் குறுக்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அது 2வது ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. இன்னொன்று இது வந்து நீட்டுன்னும் போது திரும்ப மாணவர்கள் வந்து ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோச்சிங் சென்டர்ஸ்க்கான பிஸ்னஸை இது பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்தது. ஸோ அந்த இதை வந்து என்ன ஒரு டிஸ்கிரிமினாலிட்டியை காஸ் பண்ணுச்சுன்னா, சென்னையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா ஏரியாலையுமே இன்றைக்கி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துடுச்சு. வேறு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு மாணவருக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, இதே சிலபஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நீட்டுக்கான கோச்சிங் அவனுக்கு கிடைக்கல. அப்படின்னா அவன் எப்படி நீட்டை கிளியர் பண்ணுவான்? ஸோ திஸ் கிரியேட்டட் அண்ட் டிஸ்கிரிப்ரன்சி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதா ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஃபேர் நீட் அப்படின்னு ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க வட மாநிலத்தவர்கள். இது வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது தான் நீட்டுங்கிறது. இந்தியாவில் இருக்கிற மருத்துவம் படிக்க விரும்பும் அனைத்து மாணவர்களுமே இந்த என்ட்ரன்ஸை எழுதணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு வேறு பாடத்திட்டம் வச்சுட்டு, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி 12வது வரைக்கும் ஒரு பாடம் படிக்கிறாங்க. ஆனால் நீட்டுக்கான என்ட்ரன்ஸில் அது சம்மந்தமாக அந்த பாடத்திட்டங்கள்லேருந்து எந்த கேள்வியுமே வராது. சிபிஎஸ்சியிலேருந்து என்சிஆர்டியோட ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு தான் இங்கே வருங்கும் போது, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவமே பயிலக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படை, அதோட வெளிப்பாடு தான் இந்த ஃப்ரேமா நீட்டுங்கிறதா. நீங்கள் படித்தது என்சிஆர்டி புக்கு, நான் படிக்கிறது ஸ்டேட் போர்ட் புக்கு. இப்போ எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் படித்த என்சிஆர்டி புக்கிலேருந்து வருது, நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? அதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது, உங்களுக்கு நீட்டுக்குன்னு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுக்குறாங்க, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு அதுக்கான ஸ்கோப்பும் இல்லை, இதுவும் இல்லை. அப்படின்னும் போதே இது வந்து எதையுமே வந்து டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக வந்து குத்துற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. சகோதரி அனிதா அப்போது தற்கொலை இன்ன வரைக்குமே முன்னோடியாக அவங்க தான் பேசப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ மார்க் வாங்கி நியாயமாக எம்பிபிஎஸ் சேர வேண்டிய, இன்றைக்கி அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் முடித்து அவங்க டாக்டராக வந்திருக்க வேண்டிய ஒரு மாணவி. அவங்களோட கனவை தவிர்த்ததுக்கான காரணம் நீட் மட்டும்தான். அங்கே 98% வாங்க முடிஞ்ச ஒரு பொண்ணு இங்கே வாங்க முடியல. சார், இன்றைக்கி இன்னொரு ட்ரெண்டு இருக்குது. நீங்கள் வந்து நீட்டு படிக்க முடியாமல் ரிப்பீட் பண்ண போகிறது. யார் நீட்டை ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பணம் இருக்கிறவங்க திருப்பி போவாங்க. ஒரு மாநில அரசு எனக்கான வழியை எல்லாத்தையும் ரோட் போட்டு கொடுத்து, நான் அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மத்திய அரசு வந்து அதை நசுக்குது. அது அப்படி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீட் அகாடமி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 34,000 கோடி இது மூலமாக வருமானம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு அக்யூரேட்டாக தெரியலை. இருந்தாலும் சொல்லப்படுவது வந்து கிட்டத்தட்ட 34,500 கோடி அவங்க வருமானமாக பார்க்குறாங்க. ஒருவேளை இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அப்படிங்கிறத மனசில் வச்சு அரசு செயல்படுதா, இல்லை சித்தாந்த ரீதியில் கொள்கை ரீதியில் அவங்களோட எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்கா? சார், இந்த பிஸ்னஸ்ன்ற பாயிண்ட் அப்பயும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்பயும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒரு பாயிண்ட் போயிட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? ப்ரைவேட் அப்போ இந்த டிஸ்கஷன் இதே வந்து நீட் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இதே ரூமில் நம்ம 2 பேரும் உட்காந்து ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலோட இவங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இவங்க இந்த குவாலிட்டி கொடுக்குறாங்களான்லாம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது அப்பயும். ஸோ ஆனால் அப்போ என்ன ஒன்று இருந்ததுன்னா, 2 பேருக்கும் ஒரே சிலபஸ், ஒரே புக், ஒரே கொஸ்டின் பேப்பர். திறமை இருக்கிறவன், உழைக்கிறவன், கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறவன், உண்மையாக படிக்கிறவன் மார்க் அவனுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இதோட கான்செப்ட் இன்றைக்கி அதுக்கான முகம் தான் மாறி இருக்கே தவிர்த்து இது மாறல. ஸோ நீங்கள் நீட்டை இன்றைக்கி எடுத்துட்டாலும் ப்ரைவேட் ஸ்கூல் வர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்னு போகும். இப்போ இன்னொரு கான்செப்ட் ஆகிருக்கு. என்னென்னா, கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இன்றைக்கி வெளியில் கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதோட முகமை குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லா ஸ்கூலுக்குள்ளே கோச்சிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீ நீட்டு நடத்துகிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கான பள்ளிக்கூடத்தையாவது இங்கே கொண்டு வந்தியா? ஸ்கூல்ஸை கொண்டு வரல. அப்போ நீ யாருக்காக அதை நடத்தி கொடுக்குற? இல்லை, ஒருவேளை இப்போ நம்ம எப்படி மத்திய அரசை ஒரு சில விஷயங்களில் ப்ளேம் பண்ணுறோமோ, அது மாதிரி இங்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். தமிழ்நாட்டில் இப்போ மத்திய அரசு இது மாதிரியான ஸ்கூல்ஸை கொண்டுட்டு வந்து எங்களுக்கு இப்போ மாணவர்களை எல்லாருக்குமே கல்வி கிடைக்கிற வகையில் நாங்கள் ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வரணும்னு நினச்சாலும்
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க தரப்புல சொல்றான். 7.5 அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் க்ரைட்டீரியா கொண்டு வந்தது ஸ்டேட் கவர்மெண்ட். புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, அவன் நீட்ல நீ எப்படினாலும் வை, அட்லீஸ்ட் 7.5% என் பசங்க 100ல் இல்லை ஒரு 1000ல் 75 பேரையாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவொன்னே உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவேன் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கு. நம்ம சைதாப்பேட்டில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் போன கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி அந்த ஹாஸ்டலில் தங்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக நீட் கோச்சிங் கொடுத்து அவங்கள அந்த 7.5% க்ரைட்டீரியாலையும் மற்ற க்ரைட்டீரியாலையும் உள்ளே தள்ளுறதுக்கு கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. ஸோ மலைவாழ் கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் நீட் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து கொண்டு போய் இது பண்ணாங்க. போன வருஷம் மாநகராட்சியில், சென்னை மாநகராட்சியில் 100 பசங்களுக்கு நீட் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் மாநில அரசு பண்ணிக்கிட்டு இருந்தது. மத்திய அரசு பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற சிபிஎஸ்சி சிலபஸில் இருந்தே வரட்டும். நான் என் பையனை நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், கூலி வேலை செய்கிறேன், இல்லை எனக்கு மாத வருமானம் 20,000 ரூபாய்க்குள்ள இல்லை அப்படின்னா நான் கொண்டு போய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்க முடியுமா என்னால்? அப்போ என்ன சப்போர்ட் இவங்க கொடுத்துட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க? கல்வியை கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கி மாநில பட்டியலுக்கு மாற்றினா இதற்கான தீர்வு கிடைச்சிருமா? ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போகிறதோட தொடர்ச்சியாகவே நான் பார்க்குறேன். நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறத சொல்கிறீங்க, அவங்க எடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அவங்க ஒருவேளை அது நடந்தா இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனை விட்டு தள்ளி போயிட்டு இருக்குன்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. அதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறீங்க? நான் இல்லைன்னு சொல்ல, எடுத்துருவாங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்தந்த காரணங்கள்லாம் வச்சு இல்லை இந்தந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி அவங்க எடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் பார்ட்டி அப்படின்னு போகிறவங்க எப்படி இந்த முடிவை எடுப்பாங்கன்னு கேட்குறீங்க? ஆப்வியஸாக. அண்ட் நீட்டு கொண்டு வந்த புதுசில் நாங்கள் ஃபேராக நீட்டை கொண்டு வந்துட்டோம், நாட்டில் வந்து இனிமேல் ஏழை மாணவனும் மருத்துவம் படிக்கலாம்லாம் ஒரு கதை விட்டாங்கல்ல. உங்ககிட்ட இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளோ சார்? 1,30,000. 1,30,000 சீட் இருக்கிற எக்ஸாமுக்கு எதுக்கு அப்போ 12 லட்சம் பேர் எதுக்கு நீ 10 மடங்கு அதிகமாக எதுக்கு நீ பாஸ் பண்ணுற? இவங்கெல்லாம் குவாலிஃபைடுன்றாங்கல்ல, எதுக்கு அதை குவாலிஃபைட் கொடுக்குறாங்க? அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு 65,000 கவர்மெண்ட் சீட்டு போனது போக மீதி இருக்கிற 65,000 அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ள தள்ளுறவங்களுக்காக, பணபலம் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான். அதை தான் சொல்ல வரேன். 720 மார்க்குக்கு போன வருஷம் டீம்ல 175 175 மார்க் வாங்கின மாணவர் இப்போ எம்பிபிஎஸ் சீட்டு எடுத்துட்டான். 720க்கு 200 வாங்கினவன் எம்பிபிஎஸ் சீட்டு எடுத்துட்டான். 250 வாங்கினவன், 300 வாங்கினவன், 400 வாங்கினவன்லாம் எம்பிபிஎஸ் சீட் எடுத்துட்டான். ஏன்னா ஆனால் அந்த லெவலில் பணம் இல்லைன்னா எடுக்க முடியாது. பணம் இல்லைன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான பிஸ்னஸை தான் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க சார். நான் சொல்கிறது எதுவும் இல்லாமலாம் இல்லை, நீங்கள் போய் எதில் செக் பண்ணாலும் இருக்கும். 2016 நீட் 17 நீட் வருது. அதுக்கு முன்னாடி 15 14 இருந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், நான் சொல்கிறது டீம்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபீஸ் வாங்குகிற காலேஜஸாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்கள். 5 லட்சம் வருஷத்துக்கு. இன்றைக்கி எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 30 லட்சம் ரூபாய். டீம்டு காலேஜஸில் நான் சொல்கிறது வந்து ரஃப் ஆவரேஜ், முன்ன பின்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 லட்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இதுலேயே என்ன பண்ணுறாங்க? பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், இந்த மாதிரி உள்ள நிறைய ஹிடன் ஃபீஸ் போட்டு வாங்கிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 5 லட்ச ரூபாய் இருந்த ஃபீஸை இன்றைக்கி 30 லட்ச ரூபாய் ஏற்றி வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷன் படி போனால் கூட அந்த ரேட்டு வரல. நீட்டோட ஒட்டுமொத்த வடிவமே தமிழ்நாட்டோட மருத்துவம் பயில்ற மாணவர்கள் அந்த மருத்துவ கட்டமைப்பை பிரேக் பண்ணுறதுக்காகவே மட்டும்தானா? நான் அகெயின் சொல்கிறேனே, இது வந்து தமிழ்நாட்டை கார்னர் பண்ணுறாங்களான்லாம் கேட்டால் கிடையாது. அது பேசுறது அரசியல் ஆகிடும். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் தமிழ்நாடு மட்டும் கார்னர் பண்ணுறாங்க கிடையாது. தமிழ்நாடு என்னன்னா, தமிழ்நாடோட உரிமைகள் தான் அதிகமாக நீட்டால் பாதிக்கப்படுது. எம்எம்சிலேயோ ஸ்டான்லிலேயோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இல்லை வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நான் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிறேன். இப்போ நான் அதே வந்து ஒரு ப்ரைவேட் டீம்டு மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்கிறேன். ப்ரைவேட் காலேஜில் எனக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு செலவாகுது. இந்த கவர்மெண்ட் காலேஜில் நான் மொத்தமே 1 லட்ச ரூபாயில் முடிச்சுட்டு வந்துடுறேன். 1.5 கோடி எங்கே இருக்குது? இந்த 1 லட்ச ரூபாய் எங்கே இருக்குது? 1.5 கோடி ரூபாய்க்கான செலவை யார் பண்ணாங்க? கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட்.
அப்போ மாநில அரசு தானே எனக்கான எஃபர்ட் போடுது. அப்போ எனக்கான எக்ஸாம் யார் நடத்துறது டிசைட் பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வைக்கணும். அதை தானே அவங்க கேட்குறாங்க. பிஜி எம்பிபிஎஸ் முடித்தவங்க பிஜி போகிறதுக்கான நீட்டுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமை எழுதினாலே போதுமானது, பூஜ்ஜியம் எடுத்தாலே அது எலிஜிபிலிட்டின்லாம் சொல்லப்படுது. அது எப்படி சார்? அது அதோட கேவலமான விஷயம். அதாவது பூஜ்ஜியம் இல்லை, -40 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 24, 23 நீட்டில் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. -40 வரைக்கும் போயிருந்தது. ஸோ அதுவும் யாருக்கு தெரியுமா? அந்த -40 வாங்கினதெல்லாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. நான் போய் கொஸ்டின் பேப்பரில் ஸ்க்ரிபிள் பண்ணாமல், அங்கே வந்து அதெல்லாம் ஆன்லைனில் நடக்கும் நீட் பிஜி. ஸோ நான் போயிட்டு எதையும் ஆன்சர் பண்ணாமல் நான் பிளெயினாக எழுந்து வந்துட்டா எனக்கு பிஜி சீட்டு ப்ரொவைடட் எங்கள் வீட்டில் காசு இருக்கணும். நீங்கள் எதுக்காகலாம் நீட்டு கொண்டு வந்தீங்க? நீட்டு கொண்டு வந்து நாங்கள் என்னென்ன சாதிச்சிட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸு. மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் அங்கே தமிழ்நாட்டில் சீட்டு அப்படிங்கிறத ஒரு வகையை ஏற்படுத்த முடியும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால இதை வந்து இதில் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் நியாயமாக ஒரு தேர்வை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை. ரெண்டாவது, எல்லா மாணவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் போயிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் சேரலான்றாங்கன்றாங்கல்ல. தமிழ்நாடு அதை தான் எதிர்க்க நினைக்குது. நான் கஷ்டப்பட்டு இப்போ செலவு பண்ணால் நான் என் ஸ்டேட் மாணவர்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் தான் உருவாக்கியிருக்கேன், நான் என் மாணவர்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி, நீட்டுக்கு முன்னாடி ஏஐபிஎம்டி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். பேர் தான் நீட். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, அந்த எக்ஸாம் இப்போயும் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் எப்படி 15% சீட்டு வந்து சென்ட்ரல் கோட்டா இருக்குது. அந்த சென்ட்ரல் கோட்டாவில் இருக்க 15% சீட்டில் அப்போ போய் யாருனாலும் எழுதி பாஸ் பண்ணி சேர்ந்துக்கலாம். இதே எம்எம்சிலையும் ஸ்டான்லிலையும் கீழ்பாக்லேயும் மற்ற மாநிலத்தில் இருக்க மாணவர்கள் அந்த எக்ஸாமை இது ஆல் இண்டியாவாக நடக்கும் கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்துப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. அந்த சிஸ்டம் எதுக்கு நடக்கும்னா, யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஒரு 15% சீட் இருக்குது. இப்பயும் சரி அப்பயும் சரி, அந்த 15% சீட்டுக்கு அப்படி நடக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற 85% சீட்டுக்கு இது நீங்கள் எப்படி வேணுமோ சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது டோட்டலாகவே மாறி இதை வந்து இந்த 85% இவங்க கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் அவங்க பிடுங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காஸ் பண்ணல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னீங்க? எல்லா மாணவர்களுக்கும் ஒரே தேர்வு அப்படிங்கும்போது அதில் நாங்கள் எந்த பாரபட்சமும் பார்க்காம நடத்துகிறோம். நாடு ஃபுல்லாக நடக்கிற ஒரு தேர்வு. போன வருஷம் கணக்கு சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? நான் 26 நீங்கள் மறந்துடுங்க, 2025 நடந்ததை பற்றி மட்டும் பேசலாம். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. எப்போ லீக் ஆகுறதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எக்ஸாம் நடக்கிறது 2 நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் நடக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது நியாயமா? செகண்ட் பாயிண்ட், பேப்பர் லீக் அப்படின்னா அந்த பேப்பரில் அதுக்கு யார் ஃபஸ்ட்டு பொறுப்பு ஏற்றுக்கணும்? சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் அப்படிங்கிற முறையிலையும், இல்லை நீட்டை நடத்துகிற அந்த முகமை ஏற்றுக்கணும். அதோட ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ் யாராவது இது வரைக்கும் அதை பற்றி பேசினாங்களான்னு ஒரு வீடியோ காட்டுங்க. அமைச்சர் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா அப்படின்னு ஒரு வீடியோ காட்டுங்க. சரி, விட்டுருங்க, யாருன்னு ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் ரீநீட் வைக்கிறாங்க. ரீநீட் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு, திரும்ப எக்ஸாம் வைக்கணும்னா யாருக்கு வைப்பீங்க? அந்த நீட்டை யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு தான் திருப்பி வைக்கணும். போன வருஷம் எப்படி தெரியுங்களா நடந்தது? பேப்பர் லீக் இருக்குது, எல்லாருக்கும் லீக் ஆகல, ஒரு சிலர் மேலே தான் டவுட் இருக்குது, அந்த ஒரு சிலருக்கு மட்டும் நாங்கள் ரீநீட் வைக்கிறோன்னு வச்சாங்க. இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்கன்ட்டு. 2024 ஞாபகம் இருக்குங்களா? 2024 இதே மாதிரி நீட் எக்ஸாம் நடக்குது. நீட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருது சொல்லுங்கள்? 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்ஸ். காலையிலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு சாயந்தரம் 7:30 மணிக்கு நீட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாடே எதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஆட்சி அமைக்கிறது யார், பிரதமர் யார், அடுத்து நாடு எப்படி மாறுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆட்சி மாற்றம் இருக்குமா என்ன ஏது, ஆட்சி மாற்றம் இருக்கும்போது அதுக்கு இடையில இதை பற்றி எதுவும் யாரும் பேசிடக்கூடாதுன்னு வருது.
எல்லா வருஷமும் 26 நடந்த கேலி கூத்து தெரியும்ல, எக்ஸாம் நடந்துச்சு முடிஞ்சிச்சு, பசங்கள்லாம் போயிட்டாங்க, அப்பா எக்ஸாம் முடிச்சிட்டன்ட்டு. கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்குது, நாங்கள் ரீநீட் வைக்கிறோன்னு திரும்ப எல்லாரும் எழுதுன்னு 1 மாதம் கழிச்சு எழுத வச்சாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு நீட் பேப்பரையாவது அவங்களால உருப்படியாக நடத்த முடிஞ்சுதா? இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு ஒரு கருணாஸ் அஜித் ஜோக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெலகிராமை ஸ்டாப் பண்ணிட்டா கொஸ்டின் பேப்பர் லீக்கை நிறுத்துவோம், நாங்கள் டெலகிராம் அந்த எக்ஸாம் டைமில் ஆக்டிவேட் ஆகக்கூடாதுன்னு டெலகிராம் முடக்குனாங்க. இல்லை, நீங்கள் நீட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களை செக் பண்ணி அனுப்புகிற விதமே இங்கே பெரிய விவாத பொருளாயிருச்சு சார். அவ்வளோ சார், நான் இதை சார் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட பாதுகாக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு அரசு தான். ஆமாவா இல்லையா? நான் பேசுறது கலோக்கியலாக இருக்கட்டும், நான் இன்னும் கூட பேசலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதனால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் தான். ஒரு டாக்டராக நீங்கள் இந்த மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் எந்தவித மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீட் எழுதுகிற மாணவர்களோட நிலைமை அப்படின்றது ரொம்ப பாவமாக தான் இருக்கும் சார். இது வந்து மாணவர்களோட போகிறதில்ல, பெற்றோர்கள், ஒரு குடும்பம். 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 22 லட்சம் பேரோட அப்பா அம்மான்னு பாருங்கள், அந்த ஃபேமிலியோட கட்டமைப்பு. ஸோ அவங்க அண்டர்கோ பண்ணுற ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்களை ஒரு டாக்டராக நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம், நடக்கிற விஷயங்களை ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோங்கிறத தாண்டி ஒரு நாட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இருக்குமா என்ன? சார், புரிதல்லாம் இல்லாமலாம் கிடையாது சார், கண்டிப்பாக புரிதல் இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஹூஸ் பீயிங் வெரி பவர்ஃபுல், வெரி டாமினேட்டட். இந்த கவர்மெண்ட்டாவது பீகார் அண்ட் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டில், நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்டில் போகுது. அதுக்கு முன்னாடி வந்த 2 கவர்மெண்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி பவர்லேயே வந்த கவர்மெண்ட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேசிக் திங்ஸ் தெரியாதுன்னெலாம் இல்லை, அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. என்ன தான் நினைக்கிறாங்கன்றதை யாராவது ஒருத்தவங்க வந்து பேசினா தானே அவங்க என்ன நினைக்கிறாங்க பேசுறதுக்கு கூட. சார், இவ்வளோ நடந்தும் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி ராஜினாமா பண்ணார், ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடியே நான் நிறையா தடவை வந்து இது மாதிரி பேப்பர் லீக் நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன்லாம் சொல்கிறாரு. அவர் மன்னிப்பை வச்சு எவனுக்கு சார் வேணும்? தூக்கி குப்பையில் போட சொல்லுங்க சார். நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் சார், ஒரு மண்டபம் புக் பண்ணி அதை மாற்றுறதுன்றது எவ்வளோ கஷ்டம் சார். அத்தனை லட்சம் செலவு. அது நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறேன், அந்த மாதிரி எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் வந்து ஊரை விட்டு ஊர் போவாங்க. அவனுக்கான பண நஷ்டத்துக்கு உங்கள் மன்னிப்பை வச்சு என்ன பண்ணுறது? சாதாரண ஒரு எக்ஸாமை 12வது படிக்கிற பசங்களுக்கு எழுதுகிற ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லையே, நீ என்ன தான் கவர்மெண்ட்டு நடத்துவ? இப்போ நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ரீசன்ஸ், இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, அந்த தேர்வு தமிழ்நாட்டை இவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படிங்கிறீங்கள. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு இறுதி வடிவமாக நமக்கு நீட்டே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நம்மளால் போராட மட்டும்தானே முடியும். ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாறினா, நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வந்தால் அது அவங்க பரிசீலித்தா இப்படி தானே நம்ம போக முடியும். அது வரைக்கும் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே தானே இருக்க முடியும். சார், இங்கே நடந்த எல்லா மாற்றங்களும் ஒரு சின்ன பொறியாக, ஒரு சின்ன எதிர்ப்பாக, ஒரு சின்ன பேச்சாக வந்து மாறின விஷயங்கள் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமும் மாறுச்சு. ஜல்லிக்கட்டுக்கும் இது கொடுக்கல. இது தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் இது பிரச்சனை எப்படி நான் பார்க்குறேன்னா, இது வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த நீட்டு படிக்கிறவனோட பிரச்சனையாக பார்க்குறாங்க. இன்றைக்கி 5வது படிக்கிற பசங்களோட பெற்றோருக்கு என் பையன் 12வது வரத்துக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கே, நீட் எழுதும்போது அப்போ பார்த்துக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. வருஷம் வருஷம் அந்த 22 லட்சம் மாணவர்களும் அவங்களோட குடும்பமும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பாதிக்கப்படுறாங்களா சார்? அந்த 1 கோடி பேரோட பாதிப்பும் வலியும் மட்டும்தான் இங்கே தெரியுது. 100 கோடிக்கு மேலே இருக்கிற இந்தியாவோட பாப்புலேஷனில் இது 1%. ஆனால் இந்த 1%க்குள்ளே இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு போயிடுறாங்க.
ஏதோ ஒரு பாயிண்ட்ல உள்ளே வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ, அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ, நம்ம அப்பா அம்மா மாதிரி இருப்போம், இல்லை நம்ம பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வராங்க. ஆனால் ஒரே பாயிண்ட்ல எல்லாரும் வந்து நின்னால், இப்போ எதுக்குமே செவிசாய்க்காத, எதுக்குமே மாற்றத்தை கொண்டு வராத யூனியன் கவர்மெண்ட் இப்போ தர்மேந்திர பிரதானை மட்டும் ராஜினாமா எப்படி பண்ண வச்சது? உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இல்லை, தேவையான ஒரு 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 சின்ன அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் இது குரல் கொடுத்துட்ருக்காங்க. மீதி பேர் வந்து இது குரலே கொடுக்க வர மாட்டுறாங்க. இங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்குது, எல்லாரும் தேட்டரில் யாரெல்லாம் நீட்டுக்காக போகிறான்னு அடுத்த இளைய தலைமுறையும் சின்ன பசங்களும் எல்லாருமே தேட்டர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் மாணவ அமைப்பினரும் ஒன்று சேர்ந்தால் இந்த போராட்டம் இது மாறும். வருஷத்துக்கு 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. 22 லட்சம் பேரில் அத்தனை பேரும் போய் உக்காந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீட்டு வேண்டாம் அப்படின்னு போராடுறது எல்லாமே வந்து யாருக்கு வேணுமோ, இப்போ எனக்கு வேணும்னா நான் இறங்கி போராடணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி எனக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, நான் அதை நான் வேடிக்கை பார்க்குறேங்கும் போது அது எப்படி சாத்தியப்படும்? சார் அதுதான் மாறணும்னு சொல்கிறேன் நான். அது மாற மாட்டேன்தே. அது மாறினா இந்த மாற்றம் வரும். இல்லைனா கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் எப்படியா உட்காந்து பேசிக்கிட்டு வித் த சிஸ்டம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியது தான். தொடர்ந்து தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது நீட்டை வந்து தடை செய்யும் வரை இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளோ மாணவ அமைப்பினரோ தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற ஒரு மிக எழுச்சியுடன் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இந்த நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அது குரலாக தான் ஒலிக்கும். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த பேட்டியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.